கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய தயவினால் இதுவரைக்கும் நாம் வாழ்கிறோம் என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது. தேவனுடைய தயவு இல்லாவிட்டால் அல்லது அவருடைய கிருபை நமக்கு இல்லாவிட்டால் இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்வது என்பதும் கடினம், பிழைப்பது என்பதும் கடினம். இன்றைக்கும் நாம் உயிரோடு இருப்பது அவர் நமக்கு பாராட்டின தயவு, கிருபை என்பதை நாம் நினைத்து அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவர் நமக்கு வைத்திருக்கிறதான நன்மைகள் நமக்கு உண்டாகும்படி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தத்தக்கதாக அவரே நம் தலையை உயர்த்தவும் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணவும் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் ஒரு சில வசனத்தை நாம் தியானித்து கர்த்தருடைய செய்திக்கு நேராக போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 41, 42. இயேசு அவளுக்கு பிரதேத்துரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்கியம் நாம் எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். இங்கு மார்த்தாள் மரியாளை பற்றிய சரித்திரத்தை நாம் வாசித்திருக்கிறோம். மார்த்தாளும் மரியாளும் சரி, இருவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தவர்கள். அப்படிப்பட்ட நேசித்த குடும்பத்தை ஆண்டவரும் அதிகமாய் நேசித்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய அன்பு எப்பொழுதும் நமக்கு உண்டு என்பதையும், மனிதனுடைய அன்பை போல தேவனுடைய அன்பு இருப்பதில்லை என்பதையும், நாம் சாகும் வரைக்கும் அவருடைய அன்பு நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும், வழுவாத, நம்மை விட்டு விலகாத ஒரு தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே நம்முடைய இருதயம் நிர்விசாரம், கவலை, பாரம், திகில், பயம், சோர்வு, இப்படி எல்லாம் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் இருதயம் இருக்கிறது. இருதயத்திலே நன்மையும் யோசிக்க முடியும், தீமையையும் யோசிக்க முடியும். அதே சமயத்தில் இருதயத்திலே அநேக பாரங்கள் இருப்பதை நம்மால் உணர முடியும். அநேகரை பார்க்கும்பொழுது சில நேரங்களில் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை வைத்தோ அல்லது நாம் அவர்களை பார்க்கும்போதே சொல்லலாம், ஏன் அவர்கள் இப்படி சோர்ந்து போயிருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுதே தெரிகிறது. காரணம் என்னவென்றால் அவருடைய இருதயத்தினுடைய பிரதிபலிப்பு அது முகத்திலே தெரிகிறது. எத்தனையோ பேர் கவலையிலிருந்து மீண்டு வர அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எப்படியாவது கவலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், எப்படியாவது நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய குறைவிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். எல்லாருடைய ஜெபமும் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய கவலையை போக்கும், என்னுடைய பாரங்களிலிருந்து எனக்கு விடுதலை தார், நோயிலிருந்து எனக்கு விடுதலை தார், இன்னும் பல சிக்கலான பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று நாம் அனுதினமும் அவரை தேடி அவரை வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபித்த பிறகும் அந்த கவலையோ சோர்வோ நீங்கின பாடு இல்லை. மறுபடியும் அந்த கவலையானது, பாரமானது நம்ம இருதயத்தை இன்னும் அழுத்தத்தான் செய்கிறது, நம்மளை சோர்வடையத்தான் செய்கிறது. இந்த நேரத்தில் மார்த்தாளோடு ஆண்டவர் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றட்டும். இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்.
இதுதான் இயேசு சொன்ன வார்த்தை. இதே இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் நம்ம வாசிக்கும்பொழுது, அது 6ஆம் அதிகாரத்தில் முழு விஷயம் நீங்கள் வாசிக்கும்பொழுது, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னவர். கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவை கூட்ட முடியும் என்று சொன்னவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதே ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், கவலைப்படாதே என்று சொன்னவர் திரும்பவும் மார்த்தாளுக்கு அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதை இன்னொரு வேறு வாக்கியத்தில் நாம் வாசிப்போமானால், ஒரு ஆங்கில வேதாகமத்திலே மார்த்தாள் தன் மனதிலே குழம்பிக் கொண்டிருந்தாள் என்று எழுதப்பட்டது. அதாவது ஒரு கன்ஃபியூஸ் மைண்டில் அவள் இருந்தா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆக இருதயத்திலே குழம்பியவளாக, இருதயத்திலே மிகுந்த ஒரு குழப்பத்தோடு இருந்த ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அநேக பெண்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. பாருங்கள், அந்த நிலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருடைய பெண்களுடைய உள்ளத்திலும் ஒரு விதமான கவலைகளையும் பாரங்களையும் நாம் பார்க்கிறோம். பெண்கள் தான் அதிக கவலையை அடைகிறார்கள். குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, வருமானத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து அவர்கள் மிகுந்த கவலையோடு கூட கலங்குவதை நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக பெண்கள் கலங்குவது மட்டுமல்ல, ஆண்களும் அப்படி கவலைப்படுகிறார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. 2 பேருமே கவலைப்படும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு சமாதானத்தை இழந்த குடும்பமாக, தத்தளிக்கிற குடும்பமாக இருக்கும். ஆகவே நாம் கவலைப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அதை மறுபடியும் மார்த்தாளுக்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, நீ ஏன் கவலைப்படுகிறாய், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று அவர் திரும்பவும் சொல்லும்போது, இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? என்னிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைத்த பிறகு, என்னிடத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்த பிறகு நீங்கள் எப்படி கவலைப்படுவது நியாயமா, அவிசுவாசமாக இருப்பது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியை தேவன் நமக்கு எழுப்புவதைப் போல் அல்லவா இருக்கிறது. என்னை நம்புகிறாய், என்னை ஆராதிக்கிறாய், என்னை தேடுகிறாய், ஆனால் கவலைப்படுகிறாய். அப்போது என்மேல் உள்ள விசுவாசம் உனக்கு இல்லாதபடியினால்தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் உன் வாழ்க்கையை குழப்புகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத விசுவாசத்தை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. நம்ம விசுவாசத்தை அசைக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நஷ்டங்கள், இழப்புகள், வேலை பறிபோவது, நோய்கள் வருவது, குடும்பத்தில் ஒருவர் அடித்து கொள்வது, சமாதானம் இல்லாமல் இருப்பது, இவையெல்லாம் எல்லாருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒன்று தான். இவைகள்லாம் நடக்கும்பொழுது நாம் கதிகலங்கி போய் இயேசுவுடைய பாதத்தில் அமர்வதை பார்க்கிலும் வெளியிலே சுற்றி திரிகிறவர்களாக, கவலையை நினைத்து நினைத்து புலம்புகிறவர்களாக, மற்றவரிடத்திலே அதை சொல்லி ஆறுதல் பெறுகிறவர்களாகவே இருக்கிறோமே தவிர, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரத்தை இறக்கிவிட மனதில்லை. இயேசு உள்ளே வரும்பொழுது மார்த்தாள் தான் இயேசுவை உள்ளே அழைத்தாள். அதே சமயத்தில் உள்ளே அழைத்த பிறகும், ஆனால் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்தவள் மார்த்தாள் அல்ல, மரியாள். மார்த்தாள் வேலை செய்ய போய்விட்டாள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து விட்டாள். இப்பொழுது மார்த்தாளுடைய கேள்வி என்ன? நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒத்தாசை அனுப்பும்படி நீர் என் சகோதரியோடு பேசியிருக்கலாமே, உமக்கு அது புரியாதா என்று அவர் கேட்டார். அதுக்கு தான் இயேசு இந்த பதிலை சொல்கிறார். இதில் வேலை செய்யக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்றத அர்த்தத்தோடு நம்ம பேசக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். நீங்கள் சமைக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது அப்படிலாம் வேதம் சொல்லலை. அப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நம்ம கேட்கக்கூடாது. வேலை இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த மார்த்தாலும் மரியாளும் இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுத்தது யார்? இயேசுவுக்கு. மரியாள் மாத்திரமே. அவள் தான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள். ஆனால் மார்த்தாளுக்கு இயேசு மேல் அன்பு இருந்தாலும் அவருக்கு பிரதானத்தை, முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவள் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாள். அந்த வேலையும் அவருக்கான வேலை தான். ஆனாலும் இயேசு எதை எதிர்பார்த்தார்? தன்னுடைய பாதத்தில் உட்கார்ந்த மரியாள் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே என்பதை தான் இயேசு கவனிக்கிறார்.
ஆகவே பிரச்சனைகள் நம்மை சூழும்போது, கவலைகள் நம்மை சூழும்போது, பலவிதமான பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள் நம்மை சூழும்பொழுது நாம் இயேசுவினுடைய பாதத்திலே வந்து பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிலும், மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிலும் இயேசுவினுடைய பாதத்திலே முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய நிலைமையே மாறுகிறது. ஏனென்றால் தேவன் தான் நம்மை சீர்படுத்துகிறவர், நம்முடைய நிலைமையை தலைகீழாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் தான். அவர் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே சாத்தியம் கிடையாது. அவருடைய கரத்தில்தான் நமக்கு நன்மைகள் வருகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதுவாயினும் சரி, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அது இயேசுடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே இந்த வசனத்தை வாசித்ததைப் போல கடைசியாக ஆண்டவர் சொன்னார் பாருங்க 42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆம், அந்த நல்ல பங்கு யார்? இயேசு கிறிஸ்து தான் நல்ல பங்கு. தாவீது சொல்வார், த லார்ட் இஸ் மை போர்ஷன், கர்த்தர் என்னுடைய பங்கு என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் எதுவானா இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், பலவிதமான ஆஸ்திகளை நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய பங்கு யார்? உங்களுடைய நிரந்தர பங்கு யார்? நித்திய பங்கு யார்? எடுபடாத பங்கு யார்? இங்கே மார்த்தாள் தன்னுடைய வேலைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை முக்கியப்படுத்தினதும் அல்லாமல் அவர்தான் என்னுடைய பங்கு என்று சொல்லி மார்த்தாளுக்கு அதை காண்பித்து கொடுத்தாள் அல்லவா? அதே போல் நாமும் இயேசுவே நம்முடைய பங்காக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே வைத்தவர்களாக, அவருடைய பாதத்திலே வந்து அமரக்கூடியவர்களாக, என்னுடைய பிரச்சனைகள், துன்பங்கள், தொல்லைகள், போராட்டங்கள், சோதனைகள் இவைகளை காட்டிலும் தேவனுடைய பாதம் முக்கியமானது என்பதையும், இயேசுவே எனக்கு மிக முக்கியமானவர் என்பதையும் நாம் கருதி நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் வைக்கும்பொழுது நம்முடைய குழப்பமான சூழ்நிலையை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வறட்சியான வாழ்க்கையை அவர் செழிப்பாக்க வல்லவராக இருக்கிறார். அடைபட்ட வாசல்களை நமக்காக திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் நினைத்ததை விட நமக்கு பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். எல்லாவற்றிலும் தேவனுக்கே, இயேசுவுக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவருக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். அவரை முன்னாலே வைக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே பார்க்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.